எழுதி ஆமா அண்ணா கண்ணாபிஷேகம் கண்ணன் வர வேண்டும் உன்னையே நம்பி கண்ணன் வர வேண்டும் ஆமா அப்படின்னு கூப்பிட்டுருக்கான் ஆமா என்ன தெரியாது கண்டிப்பா பார்க்கணும் என்னுடைய அண்ணா என்று சொல்லக்கூடிய பாரிவளைக்கக்கூடிய வல்லன் நீங்கள் எப்படி நிருபத்தை எழுதி அனுப்பினீர்களோ அதை பார்த்த உடனே அண்ணனுக்கு என்ன ஆபத்தா இருக்கும் அப்படின்னு உங்களை பார்க்க ஓடி ஓடி வந்துட்டாருங்க சமாசானம் கூட ஓகே யாருக்கு வணங்காத முடி யாருக்கு வணங்காத சிறமேல் கொண்டு கரங்கூப்பி சிரவணங்கி ஆகி பிறந்து எப்படி தெரியுமா எப்படி இந்த செங்கோல் எப்படி ஆகலாம் இத்தனை வரைக்கும் எப்படி செங்கோல் தாங்கி நீண்ட மணிமணி தவிர்த்து எப்படி ஒரு வேங்கை போன்று ஒரு புலி போன்று ஒரு சிங்கம் போன்று எப்படி கச்சித்து வரக்கூடிய 56 தேசத்து மன்னர்களும் கை கட்டி வாய்ப்பு தட்டி கப்பமலை செலுத்துகிற போது எப்படி இருந்தாயோ அப்படி உட்காரு செங்கல் கூட கையில செங்கோல் நீ அமர்வத சமாதானம் 60 சமாதானம் அந்த 60 சமாதானத்திலே வெற்றித்துடைய காலால் தாங்கி வீரவாள் கைப்பிடித்து வெற்றியோடு இருக்க வேண்டும் வீரவாள் கையில் எடுக்க வேண்டும் அப்படி தெரிவிக்கிறாயே ஐயோ
தம்பி காலையில் கதிரவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒரு நேரத்திலே 56 நாட்டுக்கு அரசனாக இருக்கிறாய். உண்மை. வெற்றி மேடையில் அமர்ந்து நீ அமர் சமாதானம் 60 அடி சமாதானம் அந்த 60 அடி சமாதானத்தில் வைத்திருந்து வெள்ளி தூணை காலால் தாங்கி வீரவாள் கைப்பிடித்து செங்கோல் பிடித்து பொடியாகப்பட்டது மறந்து கொண்டு இருக்க வேண்டும். உண்மைதான். அப்படி தெரிவிக்கிறாயே. சேனங்கள் எல்லாம் அந்த பஞ்ச பசங்கள் என்று சொல்லுகிற ஐவராஜாக்கள் குருஷேத்திர பூமியிலே போன படைகள் எல்லாம் ஒண்ணு திரும்பி வரல. ஆமா. அந்த பீமனாகப்பட்டவன் அந்த ஐவர் பஞ்ச பாண்டவர்களிலே தருமன் கிரியோன் பீமன் அந்த பீமன் கையினாலே சேனைகள் எல்லாம் குருஷேத்திர சென்ற படைகள் அப்படியா இன்னும் திரும்பி வரல. நெல்லுத்தாளை எப்படி போட்டு அடிக்கிறாலும் மோதி அப்படி மோதி மோதி சேனைகள் எல்லாம் அடித்துக் கொண்டிருக்கிறார். அப்படியா இன்றி நான் தன்னும் தனியாக தத்து தடுமாறி அஸ்ஸாமுடைய நான் தன்னும் தனியாக இருக்கிறேன். அப்படியா யாரால பஞ்ச பசங்கள் லைவராஜா. ஆமா. குடிப்பதற்கு தண்ணி இல்லாமலும் உண்பதற்கு அன்னம் இல்லாமலும் படிப்பதற்கு இடம் இல்லாமலும் காய்கனி புசித்த பஞ்ச பாண்டவரை வெவ்வேறு ஜாதிக்கு பிறந்தவங்க. ஆமா. அந்த ஐவராஜாக்கள் கை வேறு கால் வேறு தலை வேறு முண்டை வேறு 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 ஜாதிக்கு போற தேவைய பசங்க ஒரே ஒரு விடுத்தாமல் கொடுத்து கர்ணா நீ போய் வா அப்படின்னு சேனாதி பட்டம் கொடுத்தது உண்டானால் அந்த ஐவராஜாக்களை இப்போது நான் எங்க வருகிறேன். அந்த அந்த புருஷ குடி கிழங்கு போல் செய்யுமாறா அந்த 13 கழித்து வந்த பஞ்சபாண்டவர்கள் நம்மளுடைய போத முடியுமா? வெல்ல முடியுமா? வீரம் இருக்கிறதா? சூரம் இருக்கிறதா? பராக்கிரம் இருக்கிறதா? தெரிவிக்கிறாய் தம்பி திருவதினா. அந்த கண்ணனாகப்பட்டவன் அந்த ஐவருக்கு சகாயம். அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? எப்படி மனசுல என்ன நினைச்சிருக்கான்? என்ன என்னிடத்தில் இருப்பதோ அரவக்கொடி. இந்த அரவக்கொடி அறுத்து தள்ள வேண்டும். அந்த தர்மன் கொடியானது முரசு கொடி இருக்கிறது. அந்த முரசு கொடி விளங்க வேண்டும் என்று சொல்லி அப்படியா மனிதனை கருது கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியா மாமியாரை கைவிடுத்தவன் சண்டாள பாவின்னு சொல்லக்கூடிய யாதவ கிருஷ்ணன் அந்த சபத்தை அறியாமல் அந்த கண்ணனா இல்லை இந்த கண்ணனா அண்ணா அந்த கண்ணனாகப்பட்டவன் இது என்ன நேரம்? இரவு நேரம். ஆமா. இரவு நேரத்திலே இரவில் தரையில வந்து இருவரும் உயிர் வாங்க மனிதரை எண்ணம் கொண்டிருக்கிறார். ஆமா. அதுக்கு என்ன செய்யலாம்? அதனாலே எனக்கு விடைத்தாமலை கொடுத்தது உண்டானா வெடிந்தால் 17 உத்தம் 17 புத்தியும்
14 உத்திரத்திலே அந்த குருஷேத்திர பூமியிலே அந்த காண்டிவன் அர்ஜுனாகப்பட்டவன் யார் வருகிறார் போருக்கு யார் வருகிறார் சொல்லி எதிர்கொண்டு வந்து கொண்டிருக்கானே என்ன செய்வது? எப்படி தெரியுமா? காண்டாமரத்தை இருக்கிற போது அங்கிருந்து தப்பி வந்தது ஒரு நாகக்கூட்டம். ஒரு நாள் தினத்திலே ஆமா அந்த அர்ஜுனாகப்பட்டவன் காண்டாமரத்தை இருக்கிற போது அர்ஜுனனும் பகவானும் இருக்கிற போது அங்கிருந்து அஸ்வஸ்தன் என்ற ஒரு நாகமாகப்பட்ட தப்பி வந்தது. அபயம் கர்ணா அபயம் உன்னிடத்தில் வந்ததா? என்னிடத்தில் வந்தது. அதுக்கு ஒரு வேளைக்கு 30 கிண்ணப்பால், ஒரு நாளைக்கு 90 கிண்ணப்பால். அதுக்கு என்ன சத்தியம் செய்திருக்கிற? ஆனால் எப்போது அந்த அர்ஜுனன் காண்டாமரத்தை எரித்தாரோ யாருடைய அபயம்? அந்த அர்ஜுனுடைய அபயம். ஓஹோ, அந்த சர்மமாகப்பட்டது என் இனத்தோரால் அழித்து விட்டார்கள். அசகாயப்பட்டு வந்திருக்கிறேன். நீ யாருடைய அபயம் என்று சொன்ன உடனே அந்த அர்ஜுனன் அபயம் என்று சொல்லி உன்னிடத்திலே அபயம் என்று வந்தது அஸ்வஸ்தன் என்ற நாகம். அசகாயப்பட்டு வந்தது. அதுக்கு என்ன செய்திருக்கிற? ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு 30 கிண்ணப்பால். ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு 30 கிண்ண பால் ஊத்தி எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறாய்? அப்போது நான் ஒரு வேளையும் பொழுதொரு வண்ணமாய் 90 கிண்ணம் பால் ஊற்றி வளர்த்து அப்போது அந்த நாகத்தை நாகபாலத்தை அந்த நாகமே ஒரு முத்தமிட்டு அப்படின்னு முத்தமிட்டு நான் 4 மேலே பொழுதொரு வண்ணம் வளர்த்திருக்கிறேன். உனக்கு யார் பகையோ அவனதான் எனக்கு பகை. அப்படின்னு சொல்லி வந்தது. இப்போது எனக்கு விழுத்தாமல் கொடுத்தது உண்டனால் இந்த நாக கதை எடுத்து 17வது யுத்தத்திலே அந்த அர்ஜுனன் பேரில் வெடித்தது உண்டனால் அவன் ஒருத்தர் செத்த மிச்சம் 4 பேர் அவசியம் போயிடும். ஓஹோ, இந்த அர்ஜுனனை கொல்வதற்காக வெல்வதற்காக ஒரு நாளைக்கு இந்த நாகமாகப்பட்டது காலை மாலை 2 நேரத்திலே பால் ஊட்டி வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். உண்மை. இந்த நாகத்தை ஒரே பானவத்தை உண்டானால் அந்த அர்ஜுனன் தலை கொள்வேன், கண்டிப்பா வெல்வேன் என்று சொல்லி அன்று சபதம் வச்சிருக்கிறது. உண்மை. அதனால எனக்கு வெளியெடுத்து கொடுத்தால் போதும் அண்ணா. நேரம் கடந்து குருஷேத்திர பூமியிலே அதே அர்ஜுனா தேர் ஏறி வருகிறான். அந்த கண்ணன் தேர் ஓட்டி வருகிறான். அந்த கண்ணன் தேர் ஓட்டி வரும் நேரத்திலே அந்த அர்ஜுனாகப்பட்டவன் யார் வருகிறார் சண்டைக்கு, யார் வருகிறார் சண்டைக்கு, யார் வருகிறார் சண்டைக்கு எதிர்கொண்டு பார்த்து பூமியிலே என்ன செய்து இவன் வாயில நல்ல வார்த்தை வந்த பாத்தியா? எவன் ஒருத்தர் போன்னு சொன்னாங்க போந்தே நல்ல வார்த்தை வந்த பாத்தீங்களா? நினைக்க முத்தி தனுக்கு நம்ம நல்லா வாழணும்னு நினைச்சாக்கா நம்ம வாழ்ந்துடலாம். நம்ம கெட்டு போய் வாழ நினைச்சா கண்டிப்பா கெட்டு போய் தான் வாழும். இவன் வாயில எப்போ போன்னு சொன்னானோ இது வெற்றி ஆகுமா? தம்பி துரியோதனா அண்ணா, நீ பிரித மூட எனக்கு ஒரு வார்த்தை உணவும் இல்லை. எனக்கு அண்ணா வெற்றி தோல்வி வீரனுக்கு கிடைக்கும். உண்மை. நான் இறந்தாலும் சரி, நீ செல்வது குருஷேத்திரம். அந்த குருஷேத்திரம் சென்று அந்த வில்விஜயன் காண்டிவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒருவனை அழித்தால் மட்டும் போதும். அந்த 5 ராஜாக்கள் என்ன சபதம்? ஒருவன் உடலில் ஒரு துளி ரத்தம் கீழே செந்தினால் 4 பேர்களும் அக்னி மூட்டி அக்னி சாவி என்று சொல்லி தத்தம் இருக்கிறது, வாக்கு தத்தம் இருக்கிறது, சத்தியம் செய்திருக்கிறார். அந்த அர்ஜுனனை கொன்று போ. அப்படியா? நீ எப்போ நீ போன்னு சொன்னியோ சரியா? போகிட்டோம். விதியாகப்பட்டது வந்தால் விதியை வெல்ல மதியால் கூட ஆக சொல்லியிருப்பாங்க. எப்படி தெரியுமா? போய் பண்ணி அந்த வந்த இவனாலே அவசிய ஆண்டவன் உதவினாலே அவசிய ஆண்டவின் புதுவந்தான பற்குண தன்மை என்று
இருக்கிறாய்? ஆண்டவன் தைவனாலே அமைச்சை ஏகினாலும் பாண்டவன் 16 பற்களும் தந்த என்றான். நீண்டதோர் பானத்தாலே நிலைகளை வெசுவேன். மீண்டும் நான் வருவேன் தம்பி. மகிழ்ச்சி படையளிப்பான். அண்ணா ஏண்டா அந்த ஆண்டவனோ பட்டவன் அந்த ஐவருக்கு சகாயம். அந்த ஆண்டவன் ஐவருக்கு சகாயம். அந்த ஆண்டவன் உதவியாளர் அவர்களுக்கு செல்கிறேன். போர் சென்று வென்று வருகிறேன். அப்படி சொல்கிறாயே வெல்வாயா? ஐவருக்கு கொள்வாயா? எவன் ஒருவன் சந்தேகம் இருக்கிறானோ அந்த வீடு கண்டிப்பா உருப்படாது, அந்த நாடு உருப்படாது, அவனோட குலம் விளங்காது. சந்தேகம் மட்டும் பேசுற. அந்த ஆண்டவன் யாரு? அந்த ஆண்டவன் எப்படி தெரியுமா? ஒரு வீடு தெரியாது, ஒரு குலம் தெரியாது, ஒரு ஜாதி தெரியாது, ஒரு தெருதலியா இருந்த என்னை ராஜ சபையிலே வில்லரங்க போட்டு வைத்தார்கள். வில்லரங்க போட்டிலே இந்த அர்ஜுனனை தவிர இந்த உலகத்தில் எவனா இருந்தாலும் தில்லியிலே சிறந்தவன் எவனும் ஒருவன் கிடையாது என்று 886 வயது படுத்த பீஸ்மர் அந்த குருபா துரோணாச்சாரியார் அப்படின்னு வில்லரங்க போட்டி வைத்தார்கள். ஏன் கிடையாது? இந்த அங்குத்தியாசாதிபதி கர்ணன் இந்த அர்ஜுனனுக்கு சம்மானிக்கிறேன், அவனுக்கு சமமான பான பயிற்சி செய்கிறேன். தேர்ப்படை, யானைப்படை, காலால் படை, யானையாட்டம், குதிரையாட்டம், இதுக்கெல்லாம் தயார். அப்படி சபையிலே போய் கர்ச்சித்து நிற்கிற போது 886 வயது படுத்த பீஸ்மர் என்ன பேசினார்? ஏய் கர்ணா, உங்க அப்பா யாரா? உங்க அம்மா யாரு? என்ன ஜாதிடா நீ? எந்த ஜாதியில பிறந்தவன்? தாய் தகப்பன் தெரியாத தருதலையே. ராஜா வீட்டு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த சட்ட இந்த சபை பொருத்தம். ஜாதிக்கெல்லாம் இந்த சபை ஒரு ஜாதி. தாய் தகப்பன் தெரியாத தருதலை வில் பயிற்சி உனக்கு தெரியும். இந்த இடத்துல உனக்கு என்னடா உரிமை இருக்குது அப்படின்னு பலவாறு திட்டி என்னை அவமானப்படுத்தினார்கள். அந்த தினத்தில் நீ பக்கத்துல இருந்து இந்த கண்ணனுக்கு ஏன் தாய் தந்தை இல்லை என்று முதல் கொண்டு தந்த திருநாட்டின தந்தை என்னுடைய தாயார் காந்தாரி தாய், நான் கூட பிறந்த தம்பி, இத்தனை வரைக்கும் 100 பேர் நம்ம பிறந்தோம். இன்று முதல் கொண்டு 101 பேர்கள் நம்ம ஆமலுக்கு பிறந்திருக்கிறோம். அப்படி இந்த அங்க நாட்டை முடிசூட்டி எனக்கு அழகு பார்த்தா என் தம்பி திருவதினா ஒரு குலமும் இல்லை என்னை குலத்தில் உள்ளோரில் ஒருவனாக்கி அவர் மணிக்கு வளர்ந்த என்னை செம்பொன்மணி முடி சூட்டி வைத்தார். என் உடம்பில் ஓடக்கூடிய ரத்தமாகப்பட்டது நீ போடக்கூடிய சாப்பாடு. அங்கு நாட்டை எனக்கு அளித்து ஒரு நாட்டை கொடுத்து மணிமுடி தரித்து எனக்கு சாதி இல்லை மதம் இல்லை என்று யாரால் பேசினாங்களோ எதிர்பார்மா என்று எனக்கு எப்ப நீ கப்பம் கட்டினாயோ, என் எப்ப சாப்பாடு போட்டாயோ, என் உடம்பில் ஓடக்கூடிய ரத்தமாகப்பட்டது உங்களுடைய சாப்பாடு. அதனால இந்த உடம்பில் ரத்தம் இருக்கிற வரைக்கும் உனக்கென்று ஒரு ஆபத்து இருந்தால், துரியோதனுக்கென்று ஒரு ஆபத்து இருந்தால் உன்னை விட்டு என் உயிர் முன்னமே போக போறேன். சரி, இப்போ இரவு நேரமா இருக்குது, அதனால சற்று நேரம் ஓய்வு எடுத்துக்கொள். ஆமா, அர்ஜுனனுக்கு யார் தேர் ஓட்டு தெரியுமா? அந்த கண்ணன் வருகிறான். அந்த கண்ணனுக்கு எதிர் நேராக எதிர் சமமாக எனக்கு தேர் ஓட்டி வேண்டும். ஓஹோ, இரவு நேரமா இருக்கிறது, காலக்கடன் முடிக்க வேண்டும். ஆமா, அந்த காலமுடைய கடன் முடித்து அந்த கண்ணனாகப்பட்டவன் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டி வருகிறான். உண்மை. அவனோட சிறந்த பலசாலியா, சிறந்த பலசாலிக்கு தேர் ஓட்டி வேண்டும்.
அண்ணா உன்னோட வாக்கியம் உனக்கு தேர் சாதனை ஓட்டுவதற்காக நான் நாள் கொண்டு வருகிறேன். வெற்றி உனதாகட்டும். ஆகட்டும், புறப்படு. எப்ப போன்னு சொன்னானோ பூராவும் போயிடுச்சு. அங்க என்ன இருக்குது? துரியோதனுக்கு இருப்பது 11 கோடி சேனை. 11 கோடி சேனையில நேற்றோடு 16ஆம் யுத்தத்திலே யாரு குரு என்று சொல்லக்கூடிய துரோணாச்சாரியார் மாண்டு மடிந்து விட்டார். இருக்குது நாங்க 4 பேர் தாங்கிறோம். இந்த துரியோதனன், இந்த கர்ணன், சகுனி, ஜல்லியன், இந்த 4 பேர் தாங்கிறோம். ஆகாங்காட்சி பறிக்க தெரியாதவங்க 4 பேர் புரிஞ்சுக்கிறீங்க. அப்ப எனக்கு ஆகாங்காட்சி தெரியாதா? என்ன ஏடா படிச்சாடா படிச்சா டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா கத்துக்கணும். ஏடா சொல்லி கொடுத்தாங்க எல்ஓவி லவ் லவ் எங்க மாமியா வந்தா ஜவு ஜவு. சரி, அவன் போன சொன்னா போயிடுமா? போயிடும். எப்படி தெரியுமா? எப்படி குருசாஸ்திரம் போனா எப்படி போகணும்? அகண்ட மார்பு கொண்ட கர்ணன், நிகண்ட வீரம் கொண்ட இந்த வில், எங்க எங்க எதிரி என்று சொல்லக்கூடிய கொன்ற அம்பு, இதை எடுத்துக்கொண்டு குருச்சந்திர பூமி சென்றால் உண்மை எவன் முன்னே வருவான்? ஆமா. நானும் உன்னோடு வர வேண்டும் என்றால் 250 ரூபாய் செலவாகும். ஒன்னா 300 கேளு, இல்ல 400 கேளு, இல்ல 500 கேளு. அது அப்புறம் 250 ரூபாய். ஒன்றுமில்லை, என் நண்பன் மிலிட்டரியில இருந்து வந்திருக்கிறான். யார் ஆளு? இருந்தார். இப்ப ஆள் காட்டி மிலிட்டரியில யார் வருகிறார்? அதோ வருகிறார். லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கு குட்டிங்களா நான் கூட வந்துருவேன். என்னது 250 ரூபாய். அதான் எதுக்கு 250 ரூபாய் கரெக்டா கேட்கணும்னு கேட்டேன். குச்சலக்கா மச்கா மச்சலக்கா புச்கா. அப்படியே அதுக்கு வேணும் உனக்கு. நான் வேகமா புறப்படுகிறேன். நீ என்ன பின்வாங்கற? ஐயோ சாமி, உங்களோடு சென்று நானும் சமுதாய யுத்தம் புரியலாம் என்று வந்தேன். நாம் ஏறி செல்லக்கூடிய ரதமானது குதிரையானது முன்னாடி போகிறது. உன்னை பத்தி தெரியும். உன்னை பத்தி தெரியும், நல்லா தெரியும். ஆமா, சாப்பாடு சாப்பிடுவேன், எல்லாம் போட்டு தூங்குவேன். ஆமா, இந்த குதிரைக்கு தண்ணி காட்டினியா? காட்டுங்க. எப்படி காட்டினா? ஏறினப்ப தண்ணிக்குது, கருமேல கொண்டு போய் நிறுத்தினதோ தண்ணி. இது விலகுமா? கொண்டு வச்சா வச்சுனே எப்படி வச்ச? மார்கழி போய் தை, சரி, தை போய் மாசி. மாசி நம்மளுக்கு எப்ப வந்து செலவாத்துல பண்டகு வருது? மாசி மாசத்துல. மாசி மாசத்துல. ஆமா, கொல்ல பூரா வெங்காயம் போட்டு வறுத்து, காஞ்ச மிளகா பச்சை மிளகா எல்லாம் போட்டு வறுத்து குண்டாவில கொண்டு போய் வச்சு வீட்டுக்கா, குதிரை கொண்டு போய் முன்னாடி நிறுத்தி இதுதான் கொள்ளு. பையும் பாரு. அப்ப அப்படி பண்ணிட்டீங்க. இதுக்கு தடா இது படுத்துச்சு. சீக்கிரம் குருசாஸ்திரம் போக வேண்டும். நாம் போகக்கூடிய இடம் குருசாஸ்திரம். உண்மை. இந்த குதிரை இப்படி எங்கிருந்து வேகமா வந்துட்டு வடபுறம் தலையாகவும் தென்புறம் காலாகவும் நீட்டி படுத்திருக்குது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? ஐயோ தம்பி, பெண் தோஷம்
எந்த வாசம் திரும்பி படுக்குதா என்ன காரணமாகும்? நீ சூத்தம் ஒண்ணு சும்மா இருடா, சுனாமி சூத்தம் பட்டுன்னு வாங்கடா. நான் பண்ணி கறி வேணுமென்னு எங்க வீட்டுக்காரி 10 நாளா கேட்டு இருந்தா. இந்த பாவிக்கு பிறந்த பையன் 10 ரூபாய் இல்லாம சுலோ சுலோ சாமி என் கூட்டுக்காரி விட்டாரா? என் கூட்டுக்காரி என் மேல ரொம்ப கொல்ல பிரியம். நான் எங்க போறதா இருந்தாலும் காலையில 6 மணிக்கு போவேன், சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன். அப்படியா? ஆனா இன்னைக்கு உங்களோட சேர்ந்து குருச்சேத்திர பூமி போலான்னு வரும்போது இந்த குதிரை இப்படி படுத்திருக்குது. எனக்கு ஒரு சந்தேகம், எப்படி நம்ம பொண்டாட்டிக்கிட்டு சொல்லாம இப்படி நம்ம போறோமே, நம்மளுக்கு அங்க குருச்சேத்திர பூமிக்கு போனா என்ன குளுக்கோஸ் பாட்டில் யாத்திரவனும் யாருன்னா என்ன கால்னா என்ன கொடுக்குறவனும் இல்ல எதனா கருவாடு வரத்து கொடுக்குறவனுமா இருக்கு போறா. கண்டது கழுத்து வெட்டு போறான். உண்மை. எவன் ஒருவன் செம்படி அவன் கழுத்தை அப்படியே ஒரே வெட்டு. நீ ஒரே வெட்டு வெட்டிடுவேன். நான் பாட்டு வந்து தெனா வெட்டுல பராசினா சீவிட்டு போச்சு நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண போற? அதனால இந்த குதிரை விழுந்த லாபம் எனக்கு நஷ்டம் இல்லை. எப்படி? என் மனைவி ஆகிய கல்யாணிக்கிற சிவப்பாய்கிட்ட நான் போய் சொல்லிட்டேன், என்னுடைய மன்னராகிய கர்ணமகாராஜன் 14ஆம் நாள் யுத்தம் அங்கே படுகளத்துக்கு போகிறார். நானும் கூட செல்கிறேன். எந்த கஷ்டம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் இரு. உண்மை. நான் சென்று வருகிறேன் படுகளத்திற்கு அப்படின்னு சொல்லி என் கொண்டாடிக்கிட்டு சொல்லிட்டு வரலான்னு போறேன். புள்ளே கருப்பாயி எப்படியாவது விளையாடு ஆயி நீ ஏன் என்ன மாதிரி உட்கார்ந்தாய்? ஓய் அது அப்படிதான் மாமா. உனக்கு புத்தி இருக்குது சரியா? ஒரு ஆண் மகனாக இருந்தா ஒரு பெண் மகள் திருக்கல்யாணம் செய்து கொண்டிருக்க வேண்டும். குதிரைக்கு சின் தண்ணி இருந்தா கொண்டாந்து வைக்கும். அதனாலே உனக்கே ஒரு மனைவி இருக்கிறார் என்றால் எனக்கு ஒரு மனைவி இருக்கிறார். யார் தெரியுமா? யாரு? அப்ப நீ 56 தேசத்திலே சுபாங்கி நாடு சொல்லக்கூடிய கலிங்க தேசம். என்ன தேசம்? கலிங்க தேசம். கலிங்க தேசம். ஆமா. கலிங்க தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சுபாங்கி சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய பொன்னுராஜனுடைய குமார்த்தி பொன்னுரியா திருக்கல்யாணம் செய்திருக்கிறேன். நேரத்தை ஞாபகப்படுத்தினாய். அதனாலே நீ நேரா போகாத. ஒரே நாளைக்கு நான் வீட்டுக்கு போகும்போது பாடிப்பூரி வாங்கணும்னா கூட அவன் பலாசுனே அடிச்சிடறான். அதனாலே நீ நேரா போகாத. அவன் இடத்திலே 32 சீர்வரிசை அவங்களோட தகப்பனார் கொடுத்த சீர்வரிசை மாசம் 1ஆம் தேதி முடிஞ்சு 2ஆம் தேதி ஆகி 15 வாங்கணும்னா அது குதிரை கழுத்து மேலே வச்சு இருக்கிறான். சீக்கிரமா சென்று அவள் இடத்துல சுந்தர தாதி இருக்கிறாள். அவள் இடத்துல சொல்லி என்னுடைய தேவி பொன்னுருகி சீக்கிரம் கூட்டுவான். காலையில் 500 ரூபாய் கொடுத்தா ஒன்னு பத்தி நான் பேச மாட்டேன். சீக்கிரம் புறப்படு. செவ்வாதுமலை மனையரா அவர் நீ கட்டல ஆடுவார்.
சந்தைக்கு வந்தோமா சைலண்டா கருவாடு வாங்கணுமா போட்டு தக்காளி இருந்தாலும் சரி வெங்காயம் இருந்தாலும் சரி என்ன இல்லைன்னா கூட சரி எவனோ ஒண்ணு கூட்ட ஒண்ணு கூட போட்டு விட்டு வந்து தின்னு போயிட்டே இருங்க எவனும் யாரும் பேசக்கூடாது அப்படியா பேசக்கூடாது